ஹாய், வெல்கம் டு எஸ்பி ஆர்மி யூடியூப் சேனல். நான் உங்களில் ஒருவர். இன்னைக்கு என்ன பத்தி பார்க்க போறோம்னா, டெல்லி காக்ரோச்சஸ் பத்தியும், இன்னைக்கு தமிழ்நாட்டுல அசிங்க புடிச்சு திரியிற பல காக்ரோச்சஸ் பத்தியும் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அதாவது டெல்லியில எதுக்கு போராடுறாங்க தெரியுமா? நீட்டுக்கு எதிரா போராடல, நீட்டை கரெக்டா நடத்தணும்னு போடுறாங்க. அந்த பேப்பர் லீக் ஆனவங்களை யாரோ அவங்கள கைது பண்ணணும்னு போராடுறாங்க. அதுக்கு சம்பந்தப்பட்ட மந்திரிய அரெஸ்ட் பண்ணணும்னு போராடுறாங்க. அதுக்கும் தமிழ்நாட்டுல போராடுறதுக்கும் வித்தியாசம் உண்டு. தமிழ்நாட்டுல பேன் பண்ணணும்னு போடுறாங்க, அது நடக்கவே நடக்காது. அது தமிழ்நாடு அரசு நினைச்சா கண்டிப்பா நடக்கவே நடக்காது. இது சட்டசபை கிடையாது, பாராளுமன்றம். டெல்லியில நடக்குது பாத்தீங்களா? அங்க இவங்க எல்லாம் ஒட்டுமொத்தமா இது வேண்டான்ட்டு முடிவு பண்ணா மட்டும்தான் அதை பேன் பண்ண முடியும். இவங்க அது தெரியாம இங்க பேன் பண்ணணும்னு பண்றாங்க. இவங்க எதுக்கு பேசுறாங்கன்னு கூட அவங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியல. ஏன்னா டெல்லியில நடத்துறது கரெக்டா நடத்தணும்னு போராடுறாங்க, ஆனா இங்க பேன் பண்ணணும்னு போறாங்க. இதுக்கு நிறைய பேர் சப்போர்ட்டா வராங்க. ஆனா சப்போர்ட்டா வரவங்க நீட்டை பத்தி தானங்க பேசணும், நீட்டை பத்தி பேச மாட்டேங்கிறாங்களே. முதல்ல ராஜ்மோகன் அமைச்சர் ராஜ்மோகன் தலித்தா நான் தலித்தானே எங்களுக்கு தெரியாது. எழும்பூர் தொகுதியில நின்னதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கே தெரியும் ஓகே ஒரு தலித். ஏன்னா ஒரு ஆக்டிவிஸ்டா ஒரு யூடியூபரா இருந்து எந்த தலித் பிரச்சனைக்கும் குரல் கொடுக்காதவர் தான் அவர். ஏதாவது எந்த எப்பயாவது எங்கேயாவது தலித் பிரச்சனைக்கு குரல் கொடுத்திருக்காரு அவரு? ஆம்சாங் என்ன சில வீடியோக்குள்ள போட்டிருக்காரு. மற்றபடி என்னைக்கும் தலித்தோட பிரச்சனை கூட நின்னதே கிடையாது. அவர் அமைச்சர் ஆனானா அவளை புரியவே இல்லை எங்களுக்கு. அதை நீங்க பாருங்க, உங்க கட்சியில அவரை நீங்கள் அமைச்சர் ஆக்கி கொள்ளுங்கள், நல்ல விஷயம். நீங்க ஒரு தலித் ரெப்ரசன்டேட்டிவ் கொடுத்தேன்னு சொல்லிக்கீங்க, ஆனா அது மாற்றம் கிடையாது. இப்ப வன்னியரசு தோழர் மாதிரி அவருக்கு பவர் கிடைச்சவனே அவரால் சில விஷயங்களை செய்யறாருல்ல, உண்மையிலே நாங்கள் பாராட்டுகிறோம். நேரடியாவே வன்னியரசு தோழருக்கும் எனக்கும் நிறைய முரண் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா வன்னியரசு தோழருடைய அமைச்சர் வன்னியரசு தோழருடைய நடவடிக்கைகளை பார்த்து நான் வியந்தேன். உண்மையிலே மகிழ்ச்சி. அவருக்கு இந்த மேடையில நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். ஆனா தாவக்கையுடைய மற்ற 7 தலித் அமைச்சர்கள் என்ன செஞ்சீங்க? இவங்களெல்லாம் நீட்டுக்கு எதிராக பேச சொன்னா தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய்க்கு எதிராக பேசுறாங்க. இவங்க எதுக்கு வந்திருக்காங்களோ அதை மறந்துட்டு மத்த வேலையை பாக்குறாங்க. அதாவது மத்த வேலைன்னா இவங்க அமுச்சு விட்டாங்களே டிஎம்கே, அவங்களுக்கு கைக்கூலியா இருக்கிற இவங்க அவங்களோட வேலையை தானே பார்ப்பாங்க. இங்க என்ன பேசணும்? நீட் சம்பந்தப்பட்டதை பேசணும். அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனா இவங்க அந்த வேலையை தான் பாக்குறாங்க. இயக்குனர் தம்பி பா ரஞ்சித் அவர்களுக்கு வணக்கம். 5 வருஷமா ஆளே காணோம் தம்பி, எங்க போயிருந்தீங்க? களத்தில் தலித்துகளுக்காக எத்தனை இளைஞர்களை இன்றைக்கு அட்வொகேட்டா மாத்திருக்கிறாரு, எவ்வளவு இளைஞர்களை படிக்க வச்ச ஒரு மாபெரும் தலைவர் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இருந்த பொழுதே அவருக்கு ஓட்டு போடாத ஆள் நீங்க. அவருக்கு ஓட்டு போடாம திருட்டு திமுகவுக்கு ஓட்டு போட்டுட்டு அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் மரணத்திற்கு பிறகு அண்ணனை நாம் தவற விட்டோம், அவருக்கு நான் ஒரு முறை கூட ஓட்டு போடலன்னு பேசினால்தான் நீங்க. புரியுதுங்களா? குடும்பநிலை மக்கள் வேங்கவேல் சம்பவம் ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு? இங்க தலித்துகள் படிச்ச பொழுது புல்லட் ஓட்டின போது வெட்டினாங்க திமுக காலத்துல. அப்பெல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க நீங்க? மாணவர்களை வெட்டினது, சிறுநீரகம் குடிக்க வச்சது, தொடர்ச்சியாக தலித் மீது எவ்வளவு தாக்குதல் நடந்தது. அண்ணன் திருமா அவர்கள் எத்தனை இடத்தில் பேசியிருக்கிறாரு, தங்களுடைய கொடியை ஏந்த விட மாட்டாங்க, தன் கொடியை ஊண்ட விட மாட்டாங்க, தன்னுடைய பிரச்சனைக்கு கட்சிக்கு எவ்வளவு நெருக்கடி ஏற்பட்டு பல விஷயங்கள் பேசியிருக்காங்க. தலித்துகளுக்கு நடந்த பொழுது திமுக ஆட்சி நடந்த பிரச்சனை எப்பெல்லாம் நீங்க எங்க இருந்தீங்க? இவங்கெல்லாம் இத்தனை வருஷமா எங்க போயிட்டாங்க? இது வரைக்கும் தமிழ்நாட்டு அரசியல்ல நடக்காத விஷயம்லாம் இப்ப நடந்துட்டு இருக்குது. அதாவது வன்னி அரசு இந்த மாதிரி எல்லாம் 8 முதலமைச்சர் பதவி கொடுத்திருக்காங்க. இது வரைக்கும் அடிமையா வச்சிருந்த டிஎம்கே அரசை இவங்களால எதிர்த்து கேள்வி கேட்க முடியல. இவங்களுக்கு பதவி கொடுத்து அவங்களுக்கு ஒரு கம்பீரத்தை கொடுத்திருக்காரு தளபதி விஜய். அவங்களை எடுத்து கேள்வி கேட்கறதுக்கு வந்திருக்காரு. அப்போ இவங்களோட புத்தியும் இவங்களோட எண்ணமும் எந்த அளவுக்கு கேவலமா இருக்கும்ட்டு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். இது இல்லாம இதுல பாதி பேர் நீட்டுக்கு சப்போர்ட் பண்ணவங்க. எப்படின்னு கேக்குறீங்களா? அவங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு வந்தவங்க தேவதர்ஷினி, அவங்களும் இன்னைக்கு மீட்டிங்ல உட்கார்ந்துருக்காங்க. இவங்க யார் தெரியுமா? நீட்டுக்கு கூவி கூவி வாங்க 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 சேருங்கன்ட்டு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு வந்தவங்க அவங்க. இன்னொருத்தர் இருக்காரு தெரியுமா, அமீர். அவர் என்ன பண்ணாரு தெரியுமா? அவர் இந்த மாதிரி இன்ஸ்டியூட் நடத்துறோம், நீட்டுக்கு படிக்கணும்னா நீங்க பாஸ் ஆகணும்னா ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணும்னா இதுல சேரணும்ட்டு அவருக்கு சப்போர்ட் பண்ணவர் அமீர். இவங்க எல்லாம் கூட்டு களவாணி மாதிரி இங்க உட்கார்ந்துக்கிட்டு மக்களையும் ஏமாத்துறாங்க, அங்க இருக்க மாணவர்களையும் ஏமாத்துறாங்க. இது அழிக்கிறதுக்கு ஒரே காரணம் தளபதி விஜய ஏதாவது பண்ணணும், இவரை அழிக்கணும், நாசப்படுத்தணும். இவங்களுக்கெல்லாம் ஏன் இந்த வைத்தறிச்சல்னு தெரியல எனக்கு. கடைசியா விஷயத்துக்கு வருவோம். நீட் நல்லதா கெட்டதான்னு பாத்தீங்கன்னா நீட் கண்டிப்பா நல்ல விஷயம் தான். திறமையான டாக்டர்ஸ்ல உருவாக்க முடியும். திறமையான டாக்டர்ஸ் டாக்டர்ஸா ஆவாங்க. அதுதான் நீட்டோட ஃபர்ஸ்ட் எய்மே. ஆனா இதுல என்ன பிரச்சனைனா, நீட் படிக்கிறதுக்கு தனி கோர்ஸ் படிக்க வேண்டியதா இருக்கு. தமிழ்நாட்டுல இப்படி ஏழைகள் அப்புறம் மிடில் கிளாஸ் எல்லாம் இதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆனா பணம் இருக்கிறவன் ஈஸியா நீட் எழுதி எத்தனையோ அட்டெம்ப்ட் எழுதி அவன் பாஸ் ஆகி மேல போயிடுவான். ஆனா ஏழையா இருக்கிறவன், திறமையா இருக்கிறவன், அவனுக்கு எல்லாம் வாய்ப்பே கிடைக்காது. ஏன்னா இத்தனை லட்சம் கட்டி ஒரு படிப்பை படிக்கணும்னா அவங்களால முடியாது. இதை கவர்மெண்ட் இதுக்கு வேணா ஒரு ஆலோசனை பண்ணலாம். நீட் படிக்கிறவங்களுக்கு தனியா ஒரு கோச்சிங் கிளாஸ் கொடுத்து ஃப்ரீயா அதுக்கு ஒரு எஜுகேஷன் கொடுத்து ஏழை மாணவர்களுக்கும் மிடில் கிளாஸ் மாணவர்களுக்கும் அதை செக் பண்ணி அதுக்கு சப்போர்ட் பண்ணி அதுல நீட் படிக்க வச்சு அதுல திறமையா இருக்கிறவங்கள மேலே கொண்டு வரலாமே தவிர
ஆனா நீட் வந்து என்னைக்குமே நல்ல விஷயம் தான். திறமையான டாக்டர்கள் வரணும்னா அதுக்கு நீட் தேவை. ஆனா அதுக்கு எஜுகேஷன் சிஸ்டம் வேற மாதிரி மாறணும். இதை வேணா பண்ணலாமே தவிர இவங்க சொல்ற மாதிரி பேன் பண்றதெல்லாம் முட்டாள் டாக்டர் ஆகணும்னா அது ஆகக்கூடாது. அதுக்கு நீட்டு மாதிரி ஒரு நடுவுல இருக்கிற செவுரு கண்டிப்பா வேணும். அதுக்கு நல்ல எஜுகேஷன் சிஸ்டம் தமிழ்நாட்டுல இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை யோசிக்கணுமே தவிர உங்களை மாதிரி முட்டாள் மாதிரி தேவையில்லாம நீட்டுக்கு சப்போர்ட் பண்றேன்னு வந்துட்டு அரசியல் பேசிக்கிட்டு அவங்க பின்னாடி கேட்டீங்கன்னா நம்ம வாழ்க்கையும் அழிஞ்சு அவங்க வாழ்க்கையும் அவங்க கூடிய சீக்கிரம் அழிச்சுப்பாங்க. இப்படியே பேசிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வரும் காசு, நம்ம நிற்போம் அதை வேடிக்கை பார்த்து. இதுதான் நடக்க போகுது. See you, bye bye from ASP Army யூடியூப் சேனல். இதுல நிறைய வில்லங்கமும் இருக்கு.